Hello friends, welcome to GIA's Potential Builder Current Affairs Sprint Program Session 14 for UPSC Prelims 2021. So, எல்லாரும் safe இருக்கீங்கன்னு believe பண்றேன். So, இதுதான் 10 topics which we are going to see today. So, as usual, descriptionல வந்து Telegram channel link தரோம் where you will be getting questions on a daily basis as well as other exam related updates. So, for regular revision, quick revision as well as quick updates, follow us on YouTube as well as our Telegram channel. Institute or contact numbers where you can call for admission related enquiries. So these are the 10 topics that we are going to discuss today. Without any further delay, let's go into the topic of today. So first topic வந்துட்டு என்ன அப்படின்னா துவாங் அப்படிங்கிறது. ஸோ துகாங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நத்திங் பட் சீ கவ். So Duang da adhoda indha name, so it's called as sea cover. So the reason behind it being in news enna appdin pathomna, World Dugong Day Dugong Day was celebrated on 28th of May. 2020 la World Dugong Day 28th of May annikki celebrate பண்றாங்க. So இது வந்து Dugong வந்துட்டு என்னன்னா it's a herbivorous mammal. அதாவது it's a vegetarian mammal அப்படிங்கிற மாதிரி. So it herbivorousனா வந்து which strives on leaves, fresh fruit அந்த மாதிரி இதில் ஸ்ட்ரைவ் பண்ணுறது. ஸோ இது வந்து சீல இருக்கிற அந்த பிளாங்க்டன்ஸ் அதெல்லாத்தையுமே இட் ஃபீட்ஸ் ஆன் தெம். ஸோ இட்ஸ் அ ஹெர்பிவோரஸ் மேமல் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் அனிமல் ஆஃப் கல்ஃப் ஆஃப் மன்னர் மரைன் நேஷனல் பார்க். கல்ஃப் ஆஃப் மன்னருங்கிறது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற அந்த ஒரு பார்க் ஸ்ட்ரெயிட் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இதுதான் இது கல்ஃப் ஆஃப் மன்னர் மரைன் நேஷனல் பார்க். ஸோ வந்து இதோட ஜெஸ்டேஷன் பீரியட், ஜெஸ்டேஷன் இன் த சென்ஸ் அதோட எந்த அளவுக்கு அது வந்து ரீப்ரொடக்டிவ் இது பார்க்கும்போது என்னன்னா 12 to 14 months தான் அதோட ஜெஸ்டேஷன் பீரியட். அண்ட் இது திஸ் நாட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், பட் அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது vulnerable status. தான் அதோட IUCN. Also it's protected under Wildlife Protection Act of 1972 Schedule 1ல protection வந்து Schedule 1. And இது வந்து இந்தியாவில் வந்து வேற இருந்தாலும் இட்ஸ் ஃபவுண்ட் இஸ் கல்ஃப் ஆஃப் மன்னர், as I said, பார்க்வே அதுவும் அங்கே தான். கல்ஃப் ஆஃப் கட்சுங்கிறது வந்துட்டு இட்ஸ் இந்த குஜராத் இது கல்ஃப் ஆஃப் கட்ச், குஜராத் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இங்கே தான் வந்துட்டு ஃபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ கம்மிங் டு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ், இந்தியா இஸ் அ சிக்னேட்டரி டு கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ஸ்பீஷீஸை வந்து we are protecting under the SECAV under conservation of migratory species, which is a non-binding agreement. ஆல்சோ இது வந்து எப்போ சைன் பண்ணியிருப்போம்னா இட் சைன்ட் இன் த இயர் 1983. ஸோ இதுதான் வந்து இந்த 1983லேருந்து நம்ம சிக்னேட்டரி டு தி கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸு. அண்ட் இது எப்போனா துகாங்க்கு வந்து நம்ம துகாங் கன்சர்வேஷனுக்கு வந்து 2008ல we would have signed an MOU for this agreement, ஓகேங்களா, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸில். அண்ட் February 2020ஓட கான்ஃபரன்ஸ் COP ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட ஹோஸ்டட் த கான்ஃபரன்ஸ். இது வந்து குஜராத்தில் வந்துட்டு நடந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ குஜராத்தில் இட் would have happened in Gujarat this, and it happens to be the 13th COP, 13th Conference of Parties for இது. அண்ட் தீம் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், connect the planet. And we welcome it was its theme. We
welcome them home. This is the theme of this either. And coming to next one enna appadina task force for conservation of dugongs. So task force la vandittu it is set under Ministry of Environment, Forest and Climate Change. MOEFCC தான் வந்துட்டு இதை இது பண்ணியிருக்கிறாங்க, Environment, Forest and Climate Change. So to conserve dugong, and also it is for the implementation of and the MOU signed for conservation of dugong, CMS or MOU clear. So other வந்துட்டு to bring it into action, we have come up with this task force of conservation of dugong. So in adherence to this conservation of migratory species. So this is all about dugong. So let's go to the next issue. Next issue is about mission fingerling. So mission fingerling, the objective enna being in news again பார்க்கும்போது, the reason being in news is it's basically to boost the blue revolution. Blue revolution in the sense to இது marine economy காக to tap the marine economy basically. அதுக்காக அதுதான் வந்து ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிஷன் ஃபிங்கர்லிங்கிங் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2017. Not new to India, it was started in the year 2017. Few basic things about fisheries பார்க்கும்போது, India is the second largest fish producer. First வந்து China, so next வந்து India second largest, first is China. And China வந்து பார்த்தோம்னா it is also the largest exporter, producer and everything. So in the mission finger ringing basically is for tapping the fish production, increasing the fish production under blue revolution. So fish production வந்துட்டு increase பண்றதுக்காக, and it's under Ministry of Agriculture. Ministry of Agriculture kadila da we are having this Agriculture and Farmers Welfare. So Department of Fisheries kulla vandrom. And coming to, it's going to increase the fisheries production from 10.79 MMT to million tons to 15 MMT by 2021 under the Blue Revolution. So idhukku vandu paathomna we have identified around 20 states to strengthen the fingerling production and seed infrastructure increase பண்றதுக்காக we have come up with this. And so அப்படின்னா we are going to create ponds, குட்டி lakes which can be helpful in enhancing the fish production. So அதுக்காக we are bringing it. And even the shrimp, post larva of shrimp, crab, அது எல்லாத்தையுமே we are going to bring it into it. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டார்கெட் வந்து என்னன்னா 20 lakh tons of fish annually we are going to produce, which will be helpful in enhancing the livelihood of 4 million families. They may be fishers or they can be this farming families, farmers who rely on fishers as well. So அவங்களுக்கு எல்லாத்துக்குமே we are going to we are providing with this. ஓகேங்களா? ஸோ அண்ட் வந்து அதர் திங் அபவுட் திஸ் இது என்னன்னா, கம்மிங் டு இந்த மிஷனில் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வி ஹாவ் ஒன் மோர் ஸ்கீம் ஃபார் திஸ் டேப்பிங் திஸ் மரைன் எக்கானமி. அது வந்து என்னன்னா PM மத்ஸ்ய சம்படா யோஜனா. ஸோ இந்த மத்ஸ்ய சம்படா யோஜனாவில் வந்து வாட் வி ஆர் டூயிங் எக்ஸாக்ட்லி இஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு it's a flagship program of the ministry, and what we are doing it does is basically for focused and sustainable development of fishery sector. So last year we would have come up with this scheme, sustainable fishery sector. So campaign again under Atmanirbhar. So it's under Atmanirbhar Kabila. So self-reliance basically we have bought it. And this program is an umbrella program. Under this, everything regarding fisheries will be included. It will take into consideration the production stage, it will take into consideration exports, it will take into consideration transport, storage, and cold storage வேணும். அப்படி இல்லைன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு since they are perishable commodities, storage ப்ராப்பராக இல்லை அப்படின்னா they will rot. ஸோ அந்த இதுக்காக, and so they are going to double the
income of fishers and fish farmers. It gives employment opportunities. It brings in technology. So we are bringing in many things under this PM Matsya Sampada Yojana. அதே மாதிரி பார்த்தோம்னா Prime Minister is also come up with launching this fish conservation center. எங்கன்னா பீகார்ல வந்துட்டு பூசா இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ தேர் வி ஆர் கோயிங் தேர் ஹி ஹஸ் ப்ரொபோஸ் ஃபார் inaugurating a fish conservation center. Then we are PM has also, they have announced that they will be establishing fish board banks as at வந்து சித்தமத்தில வந்து fish board banks வந்து கொண்டு வர போறோம். And as well as aquatic disease referral laboratory. So aquatic disease laboratory பார்த்தோம்னா it is for இப்போ fish related fish population வந்துட்டு they will be in a group. ஸோ வந்து ஒரு இதுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா the complete marine economy will get affected. And these are the areas where fish and ponds இருக்கட்டும், ponds or lakes வந்துட்டு they are much prone to this biomagnification, bioaccumulation, இந்த eutrophication. இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு they are vulnerable to. ஸோ வந்து too much of இது வந்து biological oxygen demandலாம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா there will be lot of fish death. So to control it and to check whether there is any marine disease that's getting spread among the fishes, அதனால ஏதாவது டெத் வருது, or else we can see if அந்த இதில் ஃபிஷ் நெட்ஸ்லலாம் வந்துட்டு பெரிய லார்ஜ் ஃபிஷ்ஷஸ் ஏதாச்சும் மாட்டிக்கிறாங்க, and if it's creating problem to them, or else the plastic pollution that is creating problems to marine animals, marine fishes. So everything will be checked under this fish brood bank. And brood bank in the sense we are going to here help them in the reproduction of fisheries on the growth பண்றதுக்காக. So வந்து reproductionல வந்து we are going to take into consideration. So அதுக்காக we have come with this fish brood bank as well as the aquatic disease referral laboratory. Aquatic disease referral laboratory. இது வந்து Kishanganj. It's going to be set up in Kishanganj. Okay, huh? So these all this Kishanganj, this இது வந்து சித்தமர்ஹி. It's not Sitamarhi, it's Sitamarhi. So இது எல்லாமே வச்சு பீகார் தான். Both Kishanganj, Sitamarhi, everything is in Bihar. So this is all regarding Pradhan Mantri Matsya Sampada Yojana. Coming to this blue revolution, as I said, it's to focus on marine infrastructure, to bring into technology as well as infrastructure support to tap the blue economy. இது ஒன்று marine economy, and it's for integrated and holistic development and management of fisheries sector. அதுக்காகவும் as well as it helps in socio-economic development of the fishers and the fish farmers. அதுக்காகவும். So it sees about everything, how to collect quality fish seeds and how to adopt technologies, infrastructure support. So these things, so everything will be under transport as well as storage, everything will be seen under this blue revolution as a whole. So there are many revolution like that. White revolution பார்த்தீங்கன்னா இது milk production காக. So there are many other revolutions like this which we need to check. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, pink revolution, yellow revolution. So these things we need to note. ஓகேங்களா? So coming to blue bond. Blue bond வந்துட்டு பார்த்தீங்கன்னா Seychelles is the first country to have this blue bond. இது என்னன்னா it's a kind of, இது வந்து bondனாலே debt instrument தான். So this is a debt instrument basically. So what they are doing is it is to raise the capital from investor to bringing in financing the marine and ocean based project. Marine and ocean based projects காக இருக்கிற bonds இது. So investors we are going to make them to invest in this marine sectors. So அதுக்காக தான் இருக்குது. Coming to blue economy, it's a book by Gunter Pauli. So 2010 book, Gunter Pauli 2010 book, The Blue Economy.
10 years 100 innovations and 100 million jobsல வந்துட்டு என்னன்னா how sustainably ocean can be used and how livelihood of the fishermen can be enhanced அந்த மாதிரி விஷயங்கள்லாம் they are dealing in that book. So basically about the marine economy. So இது வந்து என்னன்னா blue economy 10 years 100 innovations and 100 million jobs. So this is all about mission fingerlinking, blue economy, blue bonds, as well as Pradhan Mantri Matsya Sampada Yojana. So let's move on to the next issue. So next issue is about Reunion Islands. So Reunion Island na enna appadina, it's a French overseas island in the Indian Ocean. So basically it's a French island, French overseas island in the Indian Ocean. So it's in the இங்க பாத்தீங்கன்னா தெரியும். So it's in the east of Madagascar. So மடகாஸ்கரோட ஈஸ்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ரீயூனியன் ஐலாண்ட்ஸ். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோம்னா இங்க வந்து there has a volcano. It has a volcano called Piton de Lo Formais. It's an active volcano. So this is about the Reunion Islands basic. The reason being it in news என்னன்னு பார்த்தோம்னா India and France வந்துட்டு they would have conducted a joint patrol exercise. Reunion Islandல India and France ஒரு joint patrol exercise வந்து they would have conducted. Exercise. So coming to this kind of coordinated patrol exercise na paakumbodhu there is a exercise called CORPAT. It's called as coordinated patrol exercise. Generally India does this kind of exercise only with its neighboring countries. Navies of the neighboring countries kida mattum dhaan pannirpaanga. Even they would have rejected the US வந்துட்டு they would have asked for it. Even they would have rejected the US இது offer. But வந்து பார்த்தோம்னா French-ஓட வந்து they would have conducted it. So this corporate would have been conducted with French. So basically India does it with only its neighboring countries. So I have explained about the island and வந்துட்டு ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃப்ரான்ஸோட லயசன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் டு பி த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃப்ரம் ஹோம் த லயசன் ஆஃபீஸர் இஸ் அட் த இந்தியன் நேவிஸ் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் ஆஃப் ஐஓஆரில் வந்து ஃப்ரான்ஸோட லயசன் ஆஃபீஸர் மட்டும்தான் இட் ஹாஸ் பீன் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ஹேவ் இட்ஸ் லயசன் ஆஃபீஸர் இன் திஸ் இந்தியன் நேவிஸ் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். So this is about France, how it engages with India and the madri. And these are few of the defense exercises that France has with India. First thing is Varuna, naval exercise. Garuda is the air force exercise, and Shakti is the army exercise. These are the defense exercises. Also coming to France, France has a very good relationship with India. Even nama pathomna this project 75 which would have been seen. So on the project 75 எல்லாமே வந்துட்டு we are taking the help from the French now. So these are all something which France and we engage in. So and India has a good relationship with French basically. So let's move on to the next topic. அடுத்த டாபிக் வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். Coming to New Space India Limited, it is the So coming to New Space India Limited, it is a public sector enterprise as well as second commercial arm of ISRO. It's the second commercial arm of ISRO. So the first being வந்து first என்ன அப்படின்னு பார்க்கும்போது it's the Antrix. So Antrix is the first commercial arm of ISRO. The difference between these two, both are commercial arm, but the difference between these two is
Anthrax வந்துட்டு it now deals with satellites and the launch vehicles of with foreign customers as well. ஓகேவா? ஸோ பட் வந்து இது வந்துட்டு லோக்கல் இண்டஸ்ட்ரி, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை மட்டும் இட்ஸ் கோயிங் டு கான்சன்ட்ரேட். நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இஸ் ஃபார் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எவ்ரிதிங் ஆஃப் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. About Space India, and it's a public sector enterprise as a new commercial arm under the Department of Space, Ministry of Science and Technology. So it's for basically tapping the benefits of research and development carried out by ISRO, and also to enhance the uh, space research commercially நம்ம எப்படி இந்தியா, how to bring India into the space இது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக to become a space leader, and this was introduced in the budget of 2019 to 2020. So New Space India Limited, so for commercialization of space projects, basically this is into this was launched. As well as இன்னொரு இது வந்துட்டு என்னன்னா, இது வந்து local industry, as I said, local industry for space marketing, and it is for producing mass production of it involves in mass production and manufacture of small satellites launch vehicles, like வந்து nanosats, cubesats. So இந்த மாதிரி small satellites வந்துட்டு this is mass production, this is going to be involved in. And coming to ISRO is under Department of Science. Its headquarters is in Bangalore for the space development, space technology development of the country. அதுக்காக தான் இது. And there is also another arm called InSpace. So InSpace ஓட full form Indian National excuse me, Indian National Space Promotion and Authorization Center. So the basic idea behind InSpace is it's into bring in private sector into space research. So to bring in private sector. So this will be only one link between ISRO and the public individual, you can say. So adukku dhaan to bring in, to tap the to tap the knowledge as well as the knowledge of the private sector. So that is the aim of this InSpace. So it's for basically building the space infrastructure between with the use of private sector. So adukku dhaan idu. So and this is all about New Space India Limited. So we need to know what is it and what is its function. It's basically for the domestic space technology, bringing in domestic players into consideration. Adukku dhaan this New Space India Limited has been created. So let's move on to the next issue. So coming to the next issue is about line-tailed macaque. So nine-tailed macaque, the reason being in news in பார்க்கும்போது this species has been categorized as endangered under IUCN. So இது வந்து vulnerable இருந்திருக்கு, from vulnerable it has been upgraded to endangered அப்படின்னா சொல்லணும், under the IUCN red list of threatened species. So and coming to macaque, in India வந்து பார்த்தோம்னா they are spread over Kerala, Karnataka, and Kerala, Karnataka, Tamil Nadu, இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்துட்டு they are spread over. You see Karnataka, Kerala, Tamil Nadu, these are the region where they are spread over. As I said, they are IUCN endangered now, and it is protected under Schedule 1 of the Wildlife Protection Act of 1972. Sites la வந்துட்டு appendix 1 under sites, and it basically thrives in tropical rainforest, which is characterized by the warm humid climate with heavy seasonal rainfall. So tropical rainforest la dhaan basically they are present. And it's a diurnal animal. Diurnal na enna, active during the daytime. Nocturnal na night la idua irukanga. Diurnal is a animal which is exclusively active in the daytime, and they are spread over Kerala, Karnataka, and Tamil Nadu, and these are the protected areas where this animal is found. அதுல வந்து பார்த்தோம்னா Someshwar Wildlife Sanctuary in Karnataka, which is a World Heritage Site
இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைல்ட் லைஃப் சென்ச்சுரி கன்சிடர்ட் இன் த லைன் டெயில் மட்காக்கு. ஸோ இட்ஸ் கர்நாடகா, இட்ஸ் அ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் site. So there is a river called Sitanadi, which is flowing through this sanctuary, and the Someshwar temple is present in this wildlife sanctuary. So this is all about nine-tailed macaque. Just know about the status, conservation status, where it is living, and the madri idu mattum podum, and now they are categorized as endangered. அதான் இதோடது. ஆல்சோ நம்மளுக்கு வந்து we have a report IISCR Mohali study. There is a study, IISCR Mohali study. So in that they would have said that the lion-tailed macaque in the Great Nicobar வந்துட்டு they are capable of even handling objects for sustaining their livelihood. So they can pick objects and use பண்ண தெரியும். So use tool so as to simplify their livelihood and efforts. அதுக்காக ஸோ மொஹாலி ஸ்டடியில் வந்துட்டு இதை சொல்லியிருக்காங்க. லைன்-டெயில்ட் மக்காக்குன்ற நேம் இருக்கிறதுக்கு இட்ஸ் டெய்ல் இஸ் லைக் அ லயன், அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் லைன்-டெயில்ட் மக்காக். இட்ஸ் பேசிக்கலி இது மங்கி, இதுலேருந்து ஏப் இது, அதில் வந்துட்டு இட்ஸ் சின்ஸ் இட்ஸ் டெய்ல் இஸ் லைக் அ லைன், இட்ஸ் நோன் அஸ் அ லைன்-டெயில்ட் மக்காக். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் டிஜிபாக்ஸ். ஸோ டிஜிபாக்ஸுங்கிறது வந்து இட்ஸ் அ cloud technology, cloud storage service இது. So this is a indigenous cloud storage service. இந்தியாவோடது இது. So it's a indigenous cloud storage Digibox. It was launched by Niti Aayog. So part of Atmanirbhar, as I said, and இதோட storage capacity is 20 GB of storage. 2 GB maximum வந்து file size இருக்கலாம், and it can be integrated with our Gmail account. So this is regarding this Digibox. So இது வந்து என்னன்னா basically for it is to store the data. So வந்து save and store the encrypted data as well. India குள்ளாரியே. So coming to data localization, when we are speaking about this Digibox becomes very important. So you can store your pictures, files, documents, important certificates எல்லாமே இதில் வந்துட்டு நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். Also we can also share the files. If we are storing in Digibox, it is not required that if we are going to share a file to someone, they should also have Digibox. அப்படிலாம் கிடையாது. We can share it to anyone. Even if they don't have Digibox, we can share it to them. So அது ஒரு இது. And coming to, there is another இது called InstaShare. So what is does it? இது வந்து high resolution images we can share it through it, and large size documents, videos, PDFs, these and all can be stored through this InstaShare. And this in the link it will be shared like a link, and a link will be available for 45 days, after which it gets deleted and it becomes invalid, so no one can use it. So this is all about Digibox. நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி ஜஸ்ட் நோ தட் இட்ஸ் அ இண்டிஜீனியஸ் கிளவுட் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஜிபாக்ஸ். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. ஸோ த நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் அபவுட் ஆஸ்பயர் போர்ட்டல். ஸோ த ரீசன் பீயிங் ஆஸ்பயர் போர்ட்டல் இஸ் ஐகேட்டுங்கிறது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் சென்டர் of automotive technology, that is ICAT. So in the ICAT என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, they would have launched a automotive technology e-portal called Aspire. So it's a automotive technology e-portal, so platform, automotive technology platform. Basically எதுக்கு அப்படின்னா, to give solutions to the automobile industry, for bringing in automotive solutions and bringing in research, innovation, education எல்லாமே to bring in இது இருக்குது. And this is ICAT. And coming to இது என்ன மினிஸ்ட்ரி கடையில் இருக்குன்னு பார்க்கும்போது, this comes under Department of Heavy Industries, Ministry of Heavy Industries கடையில் இருக்குது. And Public Enterprises, Ministry of Heavy Industries and Public Enterprises, to make Indian industry self-reliant. So Indian automobile industry வந்துட்டு self-reliant ஆக்கிறதுக்காக we are bringing in, and it is a one-stop solution to provide technology platform basically.
ஸோ தீஸ் இது வந்துட்டு என்ன எக்ஸ்பர்ட் அட்வைஸர் and வந்து learning, research and development, what are all the problems related to automobile technology, அது எல்லாத்தையுமே வந்துட்டு it will be considering, it will be going through many researchers, it will be going through many discussions, many policy formulations, many things will be done, and finally the challenges will be overcome and the solutions will be provided. So basically இதுக்காக இருக்கிறது தான் வந்துட்டு இது. So it includes a large of even the automobile industry, like the business people, everything will be included in this, and there will be solution for the various issues related to automobile sector, and it will be catered, the things will be catered, and the quality of automobile sector will be enhanced. அதுக்காக தான் இருக்குது. And coming to this ICAT வந்துட்டு வந்து time வந்து it was set up in the year 2006, and its headquarter is in Manesar, which is in Haryana. And this is for testing, automobile testing, certification, R&D, adukellame. This also comes under heavy industries now. And இதில் வந்துட்டு பார்த்தோம்னா there is a project called National Automotive Testing and Research and Development Infrastructure Project. ஸோ அந்தரில் NATRIP அப்படின்னு we used to say. ஸோ அந்த NATRIP கடியில் தான் we have set up this ICAT. ஓகேங்களா? So coming to NATRIP, it is to create state-of-art research and development in the automobile sector to drive India as a global automotive hub excellence kaha we have come up with this NATRIP. So this is all about Aspire. So let's move on to the next issue. So the next issue is about seaweed farming. So the next issue is about seaweed farming. Coming to seaweed farming, the reason behind it in news edukana, basically there will be a proposal for setting up multi-purpose seaweed park Tamil Nadu park in Tamil Nadu. So this is the reason behind the news. Coming to seaweed are nothing but non-flowering marine algae, which has a lot of benefits to environment, health, as a feed. So it has a lot of benefits. So it doesn't have roots, stems and leaves. So basically seaweeds marine algae, non-flowering marine algae. They grow in rivers, oceans, lakes and water bodies. So basically water bodies that they grow, and they are macrophytic. Macrophytic in the sense they live in water or in moist land surfaces, and it contributes to about 50% of all the photosynthesis in seaweeds. 50% of all photosynthesis. So now you will be knowing the significance of seaweed. So it enhances the oxygen level of the ocean. Okay, so it maintains the oxygen balance in the ocean and marine areas, and also it has a lot of benefits, like it can even reverse climate change. So if you are sowing seaweeds, or if you are growing seaweeds in the marine areas, if you are planning to bring in more seaweeds, it can reverse climate change. By planting seaweeds, we can change climate change. Coming to India is the second largest the seaweed farming. India is the second largest, and first is China. Seaweed farming and other it can be used as a fertilizer, it can be used as a vitamin source, and as well as it is a bioindicator, because it photosynthesis depend on it happens to be a bioindicator, and the health of the water body it indicates, as well as it can be used it aquaculture production and increase pandradhukaga, tapping of blue economy again, and then it can beach erosion. So seaweeds when we are going to sow these seaweeds on the ocean bed, it prevents this beach erosion, combats beach erosion, as well as it is used in toothpaste, cosmetics, angala we are using it, paints also we are using seaweeds.
and natural alternatives. So paintsல இருக்கிற நம்ம அந்த இதெல்லாத்தையுமே cosmeticsல பார்த்தீங்கன்னா we can get rid of this microbeads which brings in pollution to the water bodies. Microbeads வந்து போயிட்டு ஓஷன்ல கலந்து we have seen that there has been a lot of death among the marine livelihoods. அந்த இதெல்லாத்தையும் we can stop because of usage of seaweeds in cosmetics, as well as it can be used as a feed to livestock. So livestock வந்து feed use பண்ணும்போது we have seen that methane is one of the major thing coming out of this excreta of the livestock. So வந்து seaweed வந்துட்டு when we are feeding livestock with seaweed, this methane discharge can be reduced. This is one advantage, important advantage of seaweeds. Coming to இது seaweeds in இந்தியாவில் வந்து பார்க்கும்போது India is among the 12 mega biodiversity nations. So in the seaweedsலையுமே we are having a good hold. So second largest. Also வந்துட்டு பார்த்தோம்னா we are having around 844 seaweeds. And they are spread around பார்த்தோம்னா தமிழ்நாடு, குஜராத் கோஸ்ட், லக்ஷதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார் இதெல்லாம் they are spread. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we have a seaweed mission. ஸோ இந்த seaweed mission வந்துட்டு என்னன்னா as usual information technology, அப்புறம் வந்து forecasting and assessment council has launched இந்த technology information forecast and assessment council வந்துட்டு என்னன்னா seaweed missionல நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா கமர்ஷியல் seaweed farmingகாக, and it also demonstrates how the seaweed farm should be. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we are dealing with this. And also for seaweed nurseries are also set up for providing these raw materials for seaweed production, and it helps in this seedling supply facility, onshore cultivation for seeding supply facility, and seaweed cultivation for processing. அது எல்லாமே we are providing under seaweed mission. So TIFAC, coming to TIFAC, Technology Information Forecasting Assessment Council, அதான் TIFAC. ஸோ வந்து TIFAC வந்துட்டு என்னன்னா the seaweed mission was launched by this TIFAC. So எல்லாமே நமக்கு தரும். The seaweed mission will also be helping us in bringing in technology into this marine production. எல்லாமே we are going to bring in. So this was launched in the year, this was set up in the year 1988. This TIFAC was set up in the year 1988, and it is a think tank, automatic technology think tank. DST, Department of Science and Technology kadila it is functioning, and it's for identify the technological solution priorities. Okay, so it's for basically technological priorities in the cyber physical system, quantum computing, green chemistry, water technology, water use technology. We are having this holistic organization called TIFAC. So this is all about seaweed farming. So let's move on to the next issue. So the next issue is about Blue Dot Network. Basically Blue Dot Network na என்னன்னு பார்க்கும்போது it is a இது infrastructure certification, infrastructure and development project certification தான் வந்து இந்த Blue Dot Network. So the reason being in news வந்துட்டு US would have asked India to join this Blue Dot Network. Okay, so it's a joint collaboration between US-led collaboration between Australia and Japan. So basically 3 countries are involved, and it's on the principle of G20's principle of quality infrastructure investment. G20 oda principle quality infrastructure investment. G20 is nothing but organization of 20 countries, 19 countries plus 1 is the European Union. So and also it is the either US oda Indo-Pacific policy ki it is one of the major steps. Indo-Pacific policy strategy. Sorry. And this basically was announced வந்துட்டு பார்த்தோம்னா November 2019 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அட் வந்துட்டு இண்டோ-பசிபிக் பிஸ்னஸ் ஃபாரம் இன் பேங்காக், தாய்லாண்டில் நடந்திருக்கும். அண்ட் அதோட சைட்லைன்ஸில் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் லெட் பை யூஎஸ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அதில் வந்து லெட் பண்ணி யூஎஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பை இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஜப்பான்லேருந்து வந்துட்டு ஜப்பான் பேங்க் ஃபார்
international corporation, and வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ட்ரேட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ அதை பேஸ் பண்ணி, and it's a global evaluation. Since these three countries are involved, it's a global evaluation and certification of infrastructure. And it doesn't give any loans or public funds, just it's a kind of certification avladha. So it is to basically attract the private sector. So private sector வந்து if they get this certification, so they can bring in many infrastructure projects. It's kind of an authentication, அந்த மாதிரி தான் ஒரு authorization and authentication. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி டு இதில் பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் சைனா, அந்த மாதிரி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அதெல்லாம் வந்துட்டு அப்போஸ் பண்ணி ஒரு அதுக்கு அகேன்ஸ்டாக வந்தது தான் இட்ஸ் அ கவுண்டர் action to China's Belt and Road Initiative. So this is one of the major step of US in enhancing the infrastructure quality. So this is about Blue Dot Network. Just we need to know it's a certification for infrastructure and development projects. Avladana US is involved and they have asked for India to join it. US, Australia and Japan are the countries involved. So coming to the last issue of this day, is about E9 initiative. So E9ங்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா இட்ஸ் அ எஜுகேஷன் இனிஷியேட்டிவ், இட்ஸ் அ டிஜிட்டல் லேர்னிங் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டன் பை இது Ministry of State of Education and have attended this E9 initiative, which is a meeting of E9 countries. So E9 countries வந்துட்டு பார்த்தோம்னா it was established in the year 1993. So recently they Education Minister of State would have attended it. So 1993 this mission was organized by UNESCO's Education for All Summit. New Delhi வந்துட்டு UNESCO's Education for All ன்ற ஒரு சம்மிட் நடந்திருக்கும் 1993 New Delhi. So at that time this was proposed and it was இது. ஸோ இதுக்கு எதுக்குன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ் ஆஃப் இது இன்டர்நேஷ்னல் இது யூஎனோட கோல் வந்து ரீச் பண்ணுறதுக்காக திஸ் ஹாஸ் பீன் டன் டு பிரிங் இன் எஜுகேஷன், யுனெஸ்கோஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல் இனிஷியேட்டிவ். ஸோ த கண்ட்ரிஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது த இன்வால்விங் கண்ட்ரிஸ் வந்துட்டு இட்ஸ் பங்களாதேஷ், பிரசீல், சைனா, Egypt, India, Mexico, Nigeria and Pakistan. These are the 9 countries involved in this initiative for bringing in education for all. Coming to education, it is a SDG goal. SDG goal number 4. Okay, so quality education provide பண்றதுக்கு. So this year's theme of E9 வந்து என்னன்னா scaling up digital learning to accelerate progress towards SDG 4, which is the quality education goal வந்துட்டு. So இது வந்து digital learning, as we know it's a digital learning. ஏன்னா that too at the time of pandemic it's very much important. Learning வந்துட்டு digitalize பண்றது, and it should be accessible by all. It should not be for only the persons who are well off, but accessible by all அப்படிங்கிறதுக்காக தான் இது. And aim வந்துட்டு it is to support teachers as well as it is for investing in skill like vocational training, whatever we are doing now அதுக்கு. And வந்துட்டு இந்த digital divide வந்து narrow பண்றது, that is it should be accessible to all. Doesn't matter whether you are good enough or நல்லா financial support இருக்கா இல்லையா, it doesn't matter, but it should be, this education should be digital education and the digital platform should be accessible to all. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு global initiative on digital learning and skills. So marginalized children தான் பேசிக்காக they are targeting, aiming to decrease the digital divide and rapid education system enhance பண்றதுக்காக this is there. Okay, so this is all about it. It's supporting teachers, supports investing in skill like vocational training and those things or other industry related skills and narrowing the digital divide. These are the focus 3 priority areas in the meeting. And coming to this Education for All Summit, that is the UNESCO's Education for All Summit vandittu by, this is by UNESCO basically. And vandittu illana
இது வந்து லேர்னிங் நீட்ஸ், வாட் ஆர் ஆல் த லேர்னிங் நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ், யூத் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாத்தையுமே திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப். அண்ட் இட் இஸ் பை த டாக்கர் ஃப்ரேம்வொர்க் இன் 2000, டாக்கர் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் 2000 அதை பேஸ் பண்ணி இருக்கு. அட் வேர்ல்ட் எஜுகேஷன் ஃபாரம் செனகல் அண்ட் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டாக்கல் ஃப்ரேம்வொர்க் 2000ஓட டாக்கல் ஃப்ரேம்வொர்க் would have happened in this World Education Forum in Senegal, Africa. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே வந்துட்டு பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் சம்மிட். அண்ட் ஆஸ் வி நோ இந்தியா ஹேஸ் மெனி இனிஷியேட்டிவ்ஸ் like the வந்து Swayam Prabha, Swayam MOOCs, which are all for digital learning, basically promoting digital learning and national digital education architecture. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தட் இஸ் ஃபார் சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் டு சப்போர்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ அதுக்காக ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் E9 initiative and the topics for today. So let's meet with another set of topics soon. So thank you. Stay safe and healthy.